தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணி உங்களோட 10th முடிச்ச சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். அதை வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்த ஜாப்னா MTS கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாப். கவர்மெண்ட் ஜாப்லேயே ரொம்ப ஈஸியான ஜாப்னா இந்த 2 ஜாப்பையும் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 2 ஜாப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து ஆரம்பிச்சு 49,000 கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு பெர்மனன்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 15/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அதுவும் நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற முழு விஷயங்கள், உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ஜாப்புக்கான அஃபிஷியலான கவர்மெண்டோட வெப்சைட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரே லிங்க்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைச்சிடும். அதற்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனுமே வந்து கிடைச்சிடும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க், நெக்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அது என்ன குரூப்பில் வருது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம் அசிஸ்டன்ட் அண்ட் MTSக்கு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே தான் பாருங்கள் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில் MTSக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் பியில் வந்து வரும், MTSை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் பார்த்தீங்கன்னா வரும். டோட்டலாக 5 சொல்லிட்டு 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது தனியாகவே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், ஏஜ் லிமிட், எவ்வளோ சேலரி அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ஜாப் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வெறும் பேச்சுலர் டிகிரி, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டரும் நல்லாவே ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் ஓரளவு பேசிக்காக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது, ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குங்க. ஏன்னா இதில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா தெரியும் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் அந்த இதெல்லாம் வந்து சூப்பர்வைசர் வேலை மாதிரி பார்ப்போம் இல்லையா, எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது ஏது இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க வந்து ஒரு ஃபைல்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபைல்ஸை எடுத்து கொடுக்குறது மீன்ஸ்னால் சிஸ்டமேட்டிக்காக வந்து அந்த ஃபைல்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 44,900 கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் MTSஐ பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் ஸ்கூல் முடித்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 10th 12th இதில் எது படித்தாலும் ஓகே தான், பட் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், அப்புறம் லேபு டிவிஷனு, இந்த ஃபைல்ஸ் கேரி பண்ணி கொடுக்குறது, இந்த பேப்பர்ஸ் அங்கே கொடுத்துருவாங்க, அந்த இதை கொடுத்துருவாங்க, அப்புறம் ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வைக்கணும். அவங்க ஒரு ஃபைல்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த ஃபைல்ஸ் டாக்குமெண்டேஷனை செக் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த MTS ஒர்க்கில், சரியா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் அதாவது பேசிக் பே தான், இதை விட அதிகமாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதற்கு கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 2 போஸ்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, MTS நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா,
ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய ஃபுல் நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்கள் நேம் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி தான் உங்கள் நேம் வந்து எழுதணும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் நேம் எழுதும்போது மட்டும் உங்கள் கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கலர் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஏஜோட க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, ஏஜோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட நேஷனாலிட்டி கேட்பாங்க, இந்தியன் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி இதில் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து எழுதிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, ஆண்கள் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் அண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதாவது உங்களோடது கிடையாது, உங்களோட ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒர்க் பண்ணுற இதோட அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற கம்பெனியோட அட்ரஸ். சில பேருக்கு ஃபார்மர் இருப்பாங்க, இல்லை கூலியாக இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் கூலி ஃபார்மர் அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இல்லை ஒரு கார்பரேட்லையோ இல்லை ஒரு கம்பெனிலையோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த கம்பெனியோட நேம் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா அன்மேரிட்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் ஆர் பேன் நம்பர் வந்து கேட்பாங்க. உங்கள்கிட்ட ஆதார் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆதார் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆதாரோட நம்பர் எழுதிக்கோங்க. இல்லை பேன் கார்டு இருக்குன்னா பேன் கார்டு டிக் பண்ணிட்டு இதில் வந்து நேம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து இனிஷியல் லோயஸ்ட் பே வந்து கேட்பாங்க. இது அக்செப்டபிளான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக இனிஷியலாக இருந்தால் ஓகேவான்னு கேட்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் நோன்னு கொடுங்க, கொஞ்சம் பெட்டராக சேலரி கிடைக்கும். இல்லை எஸ்னா கூட உங்களுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட, நெக்ஸ்ட் உங்கள் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வித் பின்கோடோட, உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் நீங்கள் 10th 12th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, ஸோ எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட ஃபுல் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அந்த எஸ்பிஐயில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட டிராஃப்டோட நம்பர் நெக்ஸ்ட் டேட்டு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் நேம் எழுதிட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸோட இடம், நெக்ஸ்ட் எந்த டேட்டோ அந்த டேட்டு, ஸோ இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் 5th பேஜ் வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நேம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடியதான் இந்த அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசனிங் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டோட்டல் மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டராக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து எம்டிஎஸ்க்கு வந்து பொருந்தும். நீங்கள் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது வந்து டோட்டலாக 100 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 50 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது. ஸோ அந்த டீல்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். 15/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்காது. அப்படி சூட்டபுளாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது அவைலபிளாக இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.